முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல உள்ளிட்ட குடும்பத்தினருக்கு எதிரான முறையற்ற சொத்து சேர்த்தல் வழக்கு ஏப்ரல் 27 அன்று விசாரணைக்கு எடுக்கப்படும் என கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முறையற்ற வகையில் சொத்துக்களை ஈட்டிய குற்றச்சாட்டு தொடர்பில் முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல் உள்ளிட்ட அவரது குடும்ப உறுப்பினர்களுக்கு எதிராக இளஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கினை எதிர்வரும் ஏப்ரல் 27 விசாரணைக்கு எடுக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி முகமது மில்ஹான் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகள் மற்றும் பிரதிவாதிகள் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி காஞ்சன ரத்வத் ஆகியோர் முன்வைத்த விடயங்களை ஆராய்ந்த நீதிபதி வழக்கினை ஏப்ரல் 27 விசாரணைக்கு எடுக்க தீர்மானித்துள்ளனர். அன்றைய தினம் சாட்சியாளர்களை நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு அறிவித்து அவர்களுக்கு அழைப்பாணை விடுக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. 2020 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 13 முதல் 2024 ஆண்டு ஜூன் மாதம் 24 வரையான காலப்பகுதியில் கெஹலிய ரம்புக்வெல்ல ஊடக சுகாதார மற்றும் சுற்றாடல் அமைச்சராக பணியாற்றிய காலத்தில் முறையற்ற வகையில் சொத்துக்களை ஈட்டியதாக நிதித்துறை தாக்குதல் தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்றமிழைத்ததாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் பிரதிவாதிகளுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது.